You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோட்ல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்வதற்கு தேவன் உதவி செய்கிறார். தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற நான்கு போதகர்கள் உங்கள் மத்தியில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஆவியானவருடைய பலத்தோட நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வர போன எபிசோடு நம்ம தியானிக்கப்பட்டிருக்கு. முதல் சோதனை இயேசுக்கு வந்தது, அதை அவர் எப்படி மேற்கொண்டார் என்பதை குறித்து, அவனை குறித்தும் அவனுடைய தந்திரங்களை குறித்தும் அவனுடைய பெயர்களை குறித்தும் அவன் என்ன செய்வான் என்பதை குறித்தும், அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். அந்த 40 நாட்களை குறித்து விவரங்கள் எல்லாம் போன எபிசோடு வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இந்த எபிசோட்ல மீதியான காரியங்களை கீழே வருவோம் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். ரெவரண்ட் பெனியசை அவர்கள் நம்ம முதலாவது பகிர்ந்து கொள்வார். 4வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே போன நிகழ்ச்சியில அருமையான ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் முதலாவது சோதனை குறித்து அவர் நமக்கு விவரமாய் சொன்னார். நான் தொடர்ந்து இந்த சோதனையில இயேசுவுக்கும் அந்த சோதனைக்காரருக்கும் உண்டானதான சில நிகழ்ச்சிகளை நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். குறிப்பாக அவர் பிரதியுத்தரமாக 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். யார் இந்த வார்த்தையை சொன்னது? இயேசு சொல்லுகிறார், என்று எழுதியிருக்கிறதே. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்க வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லும்போது, இந்த சாத்தான் என்று சொல்லுகிற சோதனைக்காரன் அவனும் இப்போது வசனத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டான். காரணம் என்னன்னு கேட்டா, நாம யோசிக்கலாம் பிசாசுக்கு வசனம் தெரியாது அப்படின்னு. ஆனா அதே பிசாசு என்ன செய்கிறான் என்பதை குறித்து அதை நாம் பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 4வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் ஒரு பிரிவாய் இருக்குது. ஆகவேதான் அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பருகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே யானால். அப்படி என்றால் இங்க முதலாவது சொல்லும்போது 3வது வசனத்திலையும் நீர் தேவனுடைய குமாரனேயானால் என்று சொன்னவன், இப்போ 2வது முறையும் என்ன சொல்றான்? நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும். அப்போ உப்பரிகளை நிப்பாட்டிட்டு தாழ குதியும் சொல்லிட்டு அடுத்து இப்போ அவன் ஒரு வசனத்தை அங்கே சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறதே. ஏன் இந்த வார்த்தையை அவன் சொன்னான்? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஒரு வசனத்தை சொல்லிட்டு என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப இவனும் என்று எழுதியிருக்கதே என்று சொல்லி அவன் சொல்ல ஆரம்பித்தான். அப்போ எங்க எழுதியிருக்கு அந்த வசனம் அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 91வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 91வது சங்கீதத்துல 11, 12 அந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அந்த வசனம் தெளிவா இங்க அந்த பிசாசு சொல்றான், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்போ இந்த வசனத்தை தான் பிசாசு இந்த இடத்துல சொல்லிட்டு என்று எழுதி இருக்கிறதே. இப்போ நாம நல்லா புரிஞ்சுக்கணும், நாம பிசாசை ஏமாற்ற முடியாது, அவனுக்கு எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்கதான அந்த வசனத்தை உபாகமும் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை குறிப்பிட்ட உடனே இப்போ பிசாசு சங்கீதம் 91வது சங்கீதம் 11, 12வது வசனத்தை இங்கே குறிப்பிடுகிறதாக பார்க்கிறோம். சரி, இப்போ 2 சோதனை. அப்போ ஆண்டவராகிய இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ 2 பேரும் சொல்ற வார்த்தையை பாருங்க. முதலாவது என்று எழுதியிருக்கதே என்று சொன்னார். இப்போ பிசாசு என்ன சொன்னா, உங்களுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று பிசாசு சொன்னா. இப்போ ஆண்டவராகிய இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை
பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. இப்போ 2 பேரும் என்ன பண்றாங்க, பழைய ஏற்பாட்டின் வசனங்களை எடுத்து அவர்கள் சொல்லி, அப்போ மேற்கொள்ளும் போது, அந்த பிசாசை மேற்கொள்ளும் போது ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் மேற்கொள்ளுகிறதாக. இது 2க்கும் நமக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க பாஸ்டர். அதாவது 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல உபாகமும் 8:3 சொன்னீங்க. ஆமா. 6ஆம் வசனத்துக்கு வரும்போது சங்கீதம் 91:11 சொன்னீங்க. ஆமா. இப்போ என்று எழுதி இருக்குது அப்படின்றது இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரு. ஆமா. அது எந்த வசனத்தை மையமா? அது உபாகமும் 6ஆவது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் மாசாவில் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்போ இங்கேயும் இயேசு சொல்றது என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப இந்த என்று எழுதி இருக்கிறதே, அப்ப எதை அவர் கோட் பண்றான்னு கேட்டா, உபாகமும் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய பலத்தினால் மேற்கொள்ள முடியும் என்று நினைக்க கூடாது. வசனத்தின் மூலமாய் தான் நம்ம யார் மேற்கொள்ள முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த பகுதியின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏதோ நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசிக்கிறேன் அல்லது வேதத்தை வாசிக்கிறேன், எப்படியாவது பிசாசை ஜெயிப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது. எதுவாய் இருந்தாலும் வேத வசனத்தின் படி, ஏன் கேட்டா வசனம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும் அப்படின்ற வசனத்தின்படி ஆவியானவர் நமக்கு கொடுத்ததான வசனத்தை வச்சுதான் பிசாசை நாம் மேற்கொள்ள முடியும். சரி, அடுத்து மறுபடியும் பிசாசு அவரை மிக உயரமான மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவர் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இப்போ நான் இவைகளை குறித்து விளக்கமா சொல்லாம என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி குறிப்பிட்ட அந்த வசனத்தை மட்டுமே நான் இப்போது சொல்ல போறேன். காரணம் என்னன்னு கேட்டா, இவளை குறித்து வியாக்கியானங்களை வருகிற பகுதிகளிலே நாம் தியானிக்கும். அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் இன்னொரு வசனத்தின் மூலமாய் அவனை ஜெயிக்கிறது என்னன்னு கேட்டா, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிட்டு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்போ நான் உன்னை பணியணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னு கேட்டா அவன் சொல்றான், பணிந்து கொள், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள் அப்படின்றான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றது என்ன, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அப்போ எதை காட்டுறாங்க, வசனத்தை சுட்டி காட்டு. அந்த வசனம் எந்த இடத்துல சொல்ல? அது உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் பிரமாணம் கொடுக்கும்போது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 1-6 வரைக்கும், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகி இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தின் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறையிட்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். அப்போ பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுதே சொல்லிட்டார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். ஆனால் இங்கே பிசாசு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, என்னை பணிந்து கொண்டால். அப்போ என்னை பணிந்து கொண்டால் என்று சொல்லுகிறதுனால்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது என்ன, இயேசு சொல்லுகிறது என்ன, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. அப்போ உன்னை பணினோன்றது இல்ல, அவனுடைய சுவாபம் இங்க சொல்லப்படும். ஆமா, பரலோகத்துல இதேதான் செஞ்சான் அவன். அதனாலதான் தேவனுக்கு மேல நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னான். அங்கிருந்து தள்ளிட்டாரு. இப்ப உலகத்துக்குள் வந்திருக்கிற ஆண்டவரையும் இங்க வந்த பிறகும் பணிந்து கொள்ள சொல்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லிட்டார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு. அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவனுக்கே சொல்றாரு, நீ ஆராதனை செய்வாயாக. ஆமா ஆமா என்று எழுதியிருக்கதே அப்படின்னு சொன்ன பிறகு அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகினான். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், என்னன்னு கேட்டா, ஆராதனை என்ற வார்த்தையை கேட்டாலுமே பிசாசு அங்க இருக்க மாட்டான். நாமும் சபையில கூட பாருங்க, நாம சபை ஆரம்பிக்கும் போதே சற்று நேரம் ஆண்டவன் என்ன பண்றோம், ஆராதிக்க ஆராதிக்க அந்த தெய்வீக பிரசன்னம் வந்த உடனே அங்க ஒரு மனம் வந்துருது. அப்போ இங்க ஆராதனை என்ற வார்த்தை கேட்ட உடனே
பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அப்போ ஆராதனை என்கின்ற வார்த்தையை கேட்டாலுமே அவனுக்கு ஒரு நடுக்கம். அவர் சொல்றாரு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அந்த வேலையை செஞ்சிருந்தவன் வந்தான், ஓடுன பிறகு பாருங்க அடுத்து நடக்கிறது. உடனே தேவதூதர்கள் வந்து, அப்போ வசனத்தின் மூலமாய் பிசாசை ஒருவன் ஜெயிப்பான் என்று சொன்னால் பணிவிடை தேவதூதர்கள் வந்து நமக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வார். வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? ஆண்டவராகிய இயேசு என்று எழுதியிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டு வசனத்தை அவர் சொன்னார். அவர் சொன்ன பிசாசம் என்று எழுதியிருக்கிறது. மறுபடியும் வசனத்தின் மூலமாய் மேற்கொள்ளலாம் என்று விரும்பும் பொழுது ஆண்டவராகிய தேவன் வசனத்தின் மூலமாய் மேற்கொண்டு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்ன உடனே அவன் விலகி போயிட்டான். இன்னைக்கு நாம வசனத்தின் மூலமாய் அந்த சாத்தானை மேற்கொள்ளுவோம். அப்ப இந்த இடத்துல இன்னும் கூடுதலாக ரொம்ப பாருங்க, தியானிக்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பேச போறாங்க. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா 3 விதமான சோதனைகள், அந்த 3 விதமான சோதனைகளை அவர் எப்படி ஜெயித்தார் என்ற கூறிய காரியங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த காரியம் முடிஞ்ச உடனே தேவதூதர்கள் இறங்கி பணிவிடை செய்யறாங்க. அந்த பணிவிடை என்ன அப்படின்றது சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். கூடுதலாக நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பேச போகிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாத்தான் 3 விதமான சோதனைகளை கொண்டு அவரை சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 விதமான சோதனைகளை அவர் வேத வசனத்தின் அடிப்படையிலே அவனை ஜெயித்தார் என்று சொல்லி தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது சோதனையை நாம் ஏற்கனவே பார்த்தோம். 2வது சோதனை கூட ஊழியர்கள் வழியாக ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 2வது சோதனை குறித்து நாம் தெளிவாக இன்னும் சற்று ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அப்பொழுது பிசாசு முதல் சோதனை முடித்த பிறகு ஜெயித்த பிறகு அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய், இப்போ 2வது முறையாக சோதிக்கும்படியாக பிசாசு அவரை எங்கு கொண்டு போனானா? பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போனான். ஆனால் இதே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 2வது சோதனையிலே பிசாசினாலே எங்க கொண்டு போகப்படுகிறார்? பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய். பரிசுத்த நகரம் என்றால் எதை குறிக்கிறது? அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த நகரம் என்றால் எருசலேம் நகரத்தை குறிக்கும். எதை குறிக்கும்? எருசலேம் நகரத்தை குறிக்கும். எருசலேம் அந்த நாட்களிலே எருசலேம் நகரத்துக்குள்ளே யாரும் எளிதாக வாழ்ந்துவிட முடியாது. யாரும் எளிதாக வீடுகளை கட்டி குடிபெயர்ந்து போக முடியாது. டவுட்டா வாசித்து பார்க்கலாங்க. நெகேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை 10 பேர், நல்லா கவனம் வச்சுங்க, 10 மற்ற ஜனங்கள் 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டாங்க. அந்த இடத்துல பாருங்க, எருசலேம் அதிகாரிகள் எருசலேம் பரிசுத்த நகரத்தில் இருக்கிறார்கள். மற்ற ஜனங்களில் 10 பேரில் ஒருவன் மாத்திரமே அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலே குடியிருக்க வேண்டும். மற்றவர்கள் மற்ற பட்டணத்திலே 9 பேர் குடியிருக்க வேண்டும். ஆனால் அந்த முறை யாருக்கு என்று சொன்னால் அவர்கள் சீட்டு போட்டார்களாம். அப்ப அந்த சீட்டு பரிசுத்த நகரத்திலே யார் இருக்க வேண்டும் என்று விழுகிறதோ அவர்கள் தான் அங்க வாழ முடியும். பொதுவாக அவங்க யார் வாழனா, அதே 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பரிசுத்த பட்டணத்தில் இருந்த லேவியர் எல்லாரும் 284 பேர். பரிசுத்த நகரத்தில் இருந்த லேவியர்கள் எல்லோரும் எவ்வளவு பேருங்க? 284 பேர். 284 பேர். யாரு?
லேவியர்கள் மாத்திரம், மற்ற ஜனங்கள் இல்ல. இது ஒரு கணக்கு இருக்கிறது. மற்ற ஜனங்களும் இருக்கிறார்கள், ஆனால் லேவியர்கள் மாத்திரம் யாருங்க? லேவியர்கள் கர்த்தருடைய பணிவிடை செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான அவர்கள் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மேன்மையுள்ள கோத்திரமாக இருக்கிறது, நேரடியாக பங்கு பெறுகிற ஒரு கோத்திரமா இருக்கிறது. இதுதான் பரிசுத்த நகரத்துக்கு அவரை கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பர். அப்படின்னா அந்த பரிசுத்த நகரத்தை என்ன இருக்கு? தேவாலயம் இருக்கு. பாருங்க, தேவாலயம் என்பது வேறு, ஜெப ஆலயம் என்பது வேறு. தேவாலயம் என்பது எருசலேமில் இருக்கிறது, சாலமோனால் கட்டப்பட்டது தான் தேவாலயம். தேவாலயத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தும்படியாக அவர்கள் எருசலேம் பட்டணத்துக்கு தேவாலயத்துக்கு வருவார்கள். இதுதான் தேவாலயம். எங்கு பலி செலுத்தப்படுகிறதோ, அப்படி என்றால் எருசலேம் நகரத்தில் இருக்கிற தேவாலயம் மாத்திரம்தான் பலி செலுத்துகிற இடம். அதற்குத்தான் தேவ ஆலயம். ஜெப ஆலயம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஜெப ஆலயத்தை கட்டி கொண்டார்கள். ஜெப ஆலயத்திலே யாரும் பலி செலுத்த முடியாது. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியமை தவிர பலியிட முடியாது. பலி செலுத்த வேண்டுமானால் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் எருசலேம் நகரத்திருக்கிற தேவாலயத்துக்கு வரணும். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பறைக்கையின் மேல் அவரை நிறுத்தி, தேவாலயத்தின் உப்பறைக்கையின் மேல் அவரை நிறுத்தி ஒரு காரியத்தை சொல்றார். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன செய்ய? குதிக்க சொல்ற. நல்ல கவனம் வச்சுங்க. நீ தேவனுடைய குமாரன் ஆனால் கல்லை என்ன ஆக்கிடு? அப்பா ஆக்கிடு. ஆண்டவர் சொன்ன அப்பத்தினால மாத்திரம் இல்லப்பா, கர்த்தருடைய வாயில் ஒவ்வொரு வார்த்தைனாலும் அவன் பிழைப்பான். இப்ப என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரனானால் நீ தாழ குதியும். எங்க நிக்க வைத்த? ஆலயத்தினுடைய உப்பருக்கையில நிற்க வைத்து நீ கீழே குதியும். ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதி இருக்கிறேன் என்று சொன்னார். நல்ல கவனம் வச்சுங்க. இங்க சாத்தானுடைய கள்ள போதனை தெளிவாக அவன் பேசுவதை எழுதி இருக்கிறது. சங்கீதம் ஏற்கனவே பிஷப் ஐயா பேசினாரு. அதுல இன்னொரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 91 வாசித்து நிதானமாய் பார்த்தால் என்ன எழுதி இருக்கிறது? சாத்தான் அதுக்கு விரோதமாக அவன் எப்படி கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறான் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறது. சங்கீதம் 91 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அடுத்த ஆசீர்வாதம் என்ன இருக்குதுன்னா, உன் வழியெல்லாம் என்னங்க? உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். யாரெல்லாம் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டிருக்கிறாயோ, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு வழியெல்லாம் காக்கும்படி. ஆனா இவங்க என்ன சொல்றா? நீ கீழே குதியும், தாழ குதியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். இங்க வசனம் சொல்லுது, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த இடத்துல சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமான கர்த்தர் நீ தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள், அந்த தூதர்கள் உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தன் கரங்களை ஏந்தி கொண்டு போவாங்க.
உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி. அங்க தாழ குதிச்ச ஆண்டவர் சொல்ல, இவன் என்ன சத்தியத்தை என்ன பண்றான், மாத்தி பேசுகிறான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மாற்றி போதிக்கிறவர்கள் தான் கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள். நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி நாட்களில அவர் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்துக்கு மாறாக யார் எடுத்து உரைத்தாலும் அது சாத்தானுடைய உபதேசம் தான். இங்க மாத்தி அமைக்கிறான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதியும். அங்க குதிக்க சொல்ல, உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதலுக்கு கட்டளையிடுவார். அவர்கள் உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதி இருக்கிறது. ஆனால் இவன் சொல்லுவதோ தாழ குதியும். ஏனென்றால் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளைக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவாள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 7ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு இயேசு, அந்த கள்ள உபதேசத்துக்கு இயேசு சொன்னாரு. இயேசு சொன்ன பதில், அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. அப்படின்னா சோதித்து பார்க்காதபடிக்கு அவரை விசுவாசித்து பார்க்கணும். அவருடைய வார்த்தைகளை சோதித்து பார்ப்பதல்ல, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பார்க்கணும். இதைத்தான் கானானி யாத்திரையில இஸ்ரவேல் ஜனங்கள் அதை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 10:9 வசனத்தை. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை என்ன பார்க்கக்கூடாது, சோதித்து பரீட்சை பாராது இருப்பாயாக. பவுல் தெளிவாக எச்சரிக்கையாக எழுதுகிற ஒரு சத்தியம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லிவிட்டார். அதற்கு இயேசுவும் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்ப. இந்த நாட்களிலே கேட்கிற கேள்வி, இயேசு உயிருள்ளவர் அல்லவா, இயேசு ஜீவன் உள்ளவர் அல்லவா, அவர் உங்களை காப்பாற்றுவர் அல்லவா, போய் தண்டவாளத்துல தலை வச்சுக்கணும் ஆகுமா? இல்ல. தேவனை சோதித்து பரீட்சை பார்க்காது இருப்பார். காப்பாற்றுகிற தேவன், ஆபத்திலே நம்மோடு இருந்து காப்பாற்றுகிற தேவன். ஆனா அவரை சோதித்து பார்க்க கூடாது. அதுதான் ஐயா சொன்னாரு, பாம்பு நம்மளை கச்சாக்க ஒன்னாவது, தோல் மேல பாம்பு பண்ண இல்லைங்க. பாம்பு கடிக்க வந்தால் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். பரீட்சை பார்க்காத. என் வாழ்க்கையில நடந்த எத்தனையோ காரியத்தை கர்த்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறதை என்னால் சொல்ல முடியும். ஒரு காலத்து ஒரு நேரத்துல பாம்பே என்னை துரத்தி கொண்டு வந்தது. இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது என்னை துரத்தி கொண்ட பாம்பு அப்படியே நின்று போனது. ஆனா பரீட்சை பார்க்கவில்லை. ஆனா என்னை அறியாதபடிக்கு என்னை துரத்தின பாம்பு என்னுடைய தோட்டத்திலே. ஆனால் இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது துரத்தின பாம்பு நின்று போனது. அப்போ நான் சோதித்து பார்க்கல, அவர் பரீட்சை பார்க்கல. ஆபத்து வந்தபடி என்னை காப்பாற்றின தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். ஆகையால இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் பரீட்சை பார்த்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை நம்புகிறவர்கள். அதனால்தான் வேதம் நமக்கு விசுவாச மார்க்கத்தார், நமக்கு பேரே இருக்கு. யார் நம்ப? விசுவாச மார்க்கத்தார். பரீட்சை பார்த்துக்கிறீர்கள் இல்ல, எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். அதனால்தான் வேதம் நமக்கு முத்திரையாக சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துக்கான விளக்கங்களை ஒவ்வொன்றா கேட்டிருக்கிறோம். இந்த எபிசோடின் முடிவில் கொஞ்ச நேரம் நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரையா பகிர்ந்து கொண்ட உடனே நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதல் சோதனை கல்லை உண்டாக்கி கல்லால அப்பம் கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுல அவன் தோற்று போனான். சாத்தானுடைய நோக்கமே ஆவியானவரால் ஏன் ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து வனாந்தரை கொண்டு போகப்பட்டு 3 சோதனைன்னா, அவர் ஒரு பெரிய ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறார். அப்ப இந்த சோதனைக்கு பிறகுதான் யோபு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, என்னை அவர் சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். 23:10 யோபுல. சோதனைக்கு பிறகு இப்ப இவர் சோதனைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஊழியத்தை நிறைவேற்றணும். அப்ப முதல் சோதனை என்ன? சரீர சம்பந்தமானது, இந்த மாம்ச காரியம். அதிலே ஆண்டவர் வசனங்களை வைத்து மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். 2வது சோதனை என்ன? மேல கொண்டு போறார். அவருக்கு தெரியும் இவன் தோற்று போவான்னு, மேல கொண்டு போறார். என்னது? உப்பரிகை. அப்படின்னா உப்பரிகைன்னா என்ன? தரையிலிருந்து தேவாலயத்தின அந்த உப்பரிகைன்னா மேல ஒரு நீங்க இந்த பில்டிங் கட்டிருக்கீங்க, கீழே
இதுல இருந்து மேற்பகுதி மேல கொண்டு போறாரு. எவ்வளவு அடின்னு சொன்னா 700 அடி தரையிலிருந்து அந்த தேவாலயத்தின் உட்பரிக அந்த மேல் பகுதி 700 அடி. 700 அடிக்கு மேல கொண்டு கீழே தள்ள பாக்குறான். நீ கீழே விழு, நீ கீழே குதின்னு. இன்னொன்னு, அவன் தள்ள முடியாது, ஆண்டவரை தொட முடியாது. சும்மா தூரத்துல இருந்து தான் குதியும் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா தொடறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்ட மாதிரி, இப்போ ஒருத்தர் 40 நாள் உபவாசம் இருந்து இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னா நான் குதிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுருவாங்க. கையை காலை உடச்சுக்கிட்டு அவன் என்னை தள்ளிவிட்டான். அவன் தொடறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அவனுக்கு கிடையாது. ஆனால் தூரத்துல இருந்து குதியும் அப்படின்னு தான் சொல்றான். இயேசுவை கீழே தள்ளுறதுக்கு அவனுடைய முயற்சி. ஆனா இவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் விட இவன் தான் பெரியவன். மகிமைய இயேசு கிறிஸ்து மற்றவங்க சொல்றபடியெல்லாம் செய்யறது இல்லை. ஏசாயா 53:3 படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துறாரு. அவர் இந்த உலகத்துல தன்னை உயர்த்துவதற்கு இவனை மேல உயர கொண்டு போய் கீழே தள்ள பார்த்தான். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ஆண்டவர் இந்த உலகத்தில் வரும்போதே தன்னை தாட்டி ஒப்பு கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை பார்க்கும்போது, இயேசுவானவர் யாரு அப்படின்னு சொன்னால், அவர் அந்த தேவனுடைய சாயல, அதாவது அவர் ரூபமா, அவர் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அதை குறித்த விஷயங்களை நாம பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துலதான் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது. 3வது சோதனையில என்னன்னு சொன்னா, எல்லா ராஜ்யத்தையும் காண்பித்து உனக்கு நீ கீழே விழுந்த படி ஒரே ஒரு வார்த்தை, ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர் ஆண்டவர் தான். 3 விதத்திலும் அந்த சோதனையில தெய்வீகத்தை தான் எடுத்துக்கொள்ள விரும்பினார். 3 சோதனையிலும் அவர் தன்னை தாட்டி ஒப்பு கொடுத்து அவனுக்கு இசைந்து போகாம எந்த நோக்கத்திற்காக இயேசு பரலோகத்திலிருந்து வந்தாரோ அதிலே தெளிவாய் இருந்தார். சோதனையில் வெற்றி கண்டார். கடைசியில தான் அந்த பணிதல்னு வரும்போதுதான், ஏன்னா தேவனுடைய காரியத்தை விக்கிரகத்துக்கு நான் கொடுக்கறது இல்ல, இந்த மகிமையை வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. அதனால்தான் கோபம் வந்துச்சு அவருக்கு. கோபம் எல்லாத்திலையும் பொறுமையா இருப்பார். தெய்வீகம் பாதிக்கப்பட்டால் அவரால் தாங்க முடியாது. அதனால்தான் சொன்னார், அப்பாலே போ. பேதுரு கூட ஒரு முறை ஆண்டவர்கிட்ட பேசும்போது 8ஆம் அதிகாரத்துல, அதாவது கல்வாரி சிலுவையை குறித்து சொல்லும் போது நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. மார்க்கு 8ஆம் அதிகாரத்துல 31 38 வரைக்கும் சொல்றாரு. அந்த சொன்ன உடனே தான், தெய்வீகத்தை தொட்டா தாங்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் என்ன சொல்லிக்க, ஏதாவது பண்ணிக்க, என் பிதாவை பற்றியோ காரியத்தை சொன்னா என்னால முடியாது. அதனால அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னாரு. இங்கேயும் அதையே சொன்னார். அப்ப நாம என்ன விஷயம் சொன்னா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தேவனுக்கு கொடுத்துடணும். நமக்கு எதையும் நாம எடுத்துக்கொள்ள கூடாது. பிசாசு என்னைக்கும் நம்ம ஜெயிக்கிறவன் கிடையாது. அவனுக்கு இடம் கொடுத்தால் வருவான், ஆனா எதிர்த்து நின்றால் ஓடுவான். ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவனை எதிர்க்கத்தக்கதான பலனை ஜபத்தில் காத்திருந்து வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கு மகிமையை கொண்டு வர நம்மை தாட்டி ஒப்பு கொடுக்க, இப்படி போகும்போது வெற்றியை காண முடியும். இயேசு ஜெயித்தார், தேவ பிள்ளைகளும் ஜெயிக்க முடியும். சோதனையில் விடாதபடி காத்து கொள்ளுவோம். கர்த்தர் அந்த வெற்றியை காண கிருபை தருவாராக. இந்த எபிசோடு முடிவதற்குள்ளாக சிந்தனைக்காக ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 4ஆவது அதிகாரம் பார்க்கிறோம். அதுல அந்த சோதனைக்காரன் சோதனை எல்லாம் முடிச்சிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். மத்தேயு 4:11 சொல்லியிருக்கு. உடனே அப்ப அங்கே பிசாசானவன் அவனை விட்டு விலகி போனான். ஆனா லூக்கா 4ஆவது அதிகாரத்துல 13ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்றால் இதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில விவரமாய் நாம் தற்காலிகமாக நான் உன்னிடத்துல தோற்று போகல, இன்னும் மறுபடியும் நான் வருவேன் என்பதுக்கு அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவன் விடாமுயற்சி எடுத்துட்டே இருப்பான். நம்ம சில நேரத்துல சோர்ந்து போய் உட்காந்துடலாம். அவன் சோர்ந்து போறதே இல்லை. காரணம், நம்ம ஆத்துமாவை சிறைப்பிடித்து அவனோட அந்த நரகத்துல அவன் அழியும் போது நம்மளும் அவனோட கூட இருக்கணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறான்.
ஆனா அங்கிருந்து நம்மளை மீட்டு நித்தியமா அவரோடு கூட வாழணும்ட்டு நம்மளை கொண்டு போவதுக்கு தான் அவர் ரத்தமே சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகையால் சாத்தான் சோதிக்க வருவான், அவைகளில் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு வழி தருவார். அவன் கையில அகப்படாம, அவன் கையில சிக்கி கொள்ளாம எல்லா தீமைக்கும் விலகி காப்பார். ஆனா நன்மையும் தீமையும் அறியத்தக்க, நன்மையும் தீமையும் செய்யத்தக்க அந்த அதிகாரங்களை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. நன்மையானதே பின்பற்றுவதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம், முயற்சி எடுப்போம். நிச்சயமாய் தேவன் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். மீதியான காரியங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். அதுவரை நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.